பேக் டு சேனல். நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட், யார பத்தின்னு யோசிக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஆனவர்ன்றத தாண்டி இவர் இல்லாத படங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் அவர்கள் தான். இவர் லீட் ரோல்ஸா இருக்கட்டும், இல்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸா இருக்கட்டும், ஒரு படத்துல இவரோட ரோல் அவர் எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா படங்கள்லயுமே இவர் பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரீசெண்டா இவர் நடிச்ச விக்ரம் படமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இதுல இவரோட ரோலுமே ரொம்ப அழகா இருந்தது. அதை தொடர்ந்து ஆவேசம் படமுமே எல்லா ஸ்டேட்ஸ் மக்களுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்தது. இதை தொடர்ந்து இன்னைக்கு அவரோட பர்த்டே 8th ஆகஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுட்டு இவரோட வேட்டையன் மூவில இருக்க ஒரு லுக்க மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. வேட்டையன் படத்துல இவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவர் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமெடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்ல இது பண்ணியிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வந்து இவர் காமெடி பண்ண போறாரா, இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேரோட காம்போ நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன்ல இருந்தது. பட் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஃபகத் ஃபாசில் இவங்க காம்போ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னா இருக்குமா, இல்லை காமெடியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல்ரெடி வேட்டையின் படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டாரோட படம்ன்றதை தாண்டி இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய லீடிங் ஆக்டருமே இருக்காங்க. இந்த படத்துக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.